இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்னோட எல்லா மைனஸையும் பயன்படுத்தி என்னை நம்ப வச்சு, என்னை காதலுக்காக ஏங்க வச்சு, என்னை தவிக்க வச்சு, எனக்குள்ள குற்ற உணர்வை தூண்டி என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா இவன்? ஜனனி என்ன திரும்ப காதலிக்க மாட்டாளான்னு ஏங்குனமா? இல்ல சிவா, நான் உங்களை தவிக்க விடல. நான் உங்களை சத்தியமா ஏமாத்தல. நான் விலகி இருந்தேன், அதுதான் உண்மை. ஏய், பேசாத. இனிமே ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது. நான் தான் ஜனனின்னு சொல்லி என் பொண்டாட்டிய ரூம்குள்ளேயே இருந்தியே, அசிங்கமா இல்ல? தம்பி, வேற வழி இல்லாம தான் அவ உங்க ரூம்குள்ள இருந்தா. ஆனா என்னைக்காவது அவ உங்களுக்கு பொண்டாட்டியா நடந்திருக்காளா? இல்ல இல்ல. அது சரி. அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க இங்க வந்து தங்கிக்கிட்டு இருக்கீங்க. சூப்பர். ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. இது தெரியாமலா இருந்திருக்கும்? சித்தி சித்தின்னு சொல்லுவியே, உண்மையாவே சித்தியா இல்ல கொள்ளையடிக்கிற தொழில் பார்ட்னரா? ஓ, இதுக்காக தான் என்ன செங்கல் சூழல இருந்து சிவாவை வச்சு கழட்டி விட்டுருக்க. இந்த குடும்பத்துக்காக நான் பண்ண எல்லா நல்லதுமே இப்ப தப்பாதான் தெரியும். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல யாரும் எதுவும் பேச வேண்டாம். கல்யாணம் பண்ணும் போதாவது நான் ஜனனி இல்லைன்னு சொல்லி இருக்கணும். யாரோ ஒரு பொண்ண ஜனனி நினைச்சு பத்திரிகை அடிச்சு ஊரை கூட்டி ராசம்பலம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டான்னு இந்த ஊரே நாளைக்கு மூஞ்சல காரி துப்பும். அதான் நடக்க போகுது. இல்லையா பின்ன? சீமையில இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ரொம்ப நல்லா பண்ணி வச்சீங்க போங்க. பிறந்ததுல இருந்தே சிவாக்காக காத்து கிடந்தா என் பொண்ணு. அவ பாவம் சும்மா விடுமா? விடாதுல்ல. கோயில்ல நான் மண்ணை வாரி இறைச்சேன். விடுமா அந்த கடவுளு? இப்ப எல்லா உண்மையும் வெளியில வந்துருச்சா? இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? அம்மா, எல்லாரும் இப்படி நின்னுட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க. வாங்க இன்ஸ்பெக்டர். அம்பளா சார், உங்க வீட்ல சீட்டிங் பண்ணி கல்யாணம் பண்ணதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. யாரு போலீஸ்க்கு கால் பண்ணது? மாப்ள, என்ன கேட்காம எது கால் பண்ணீங்க? ஐயோ மாமா, நான் கால் பண்ணல மாமா, சத்தியமா. வேற யாரோ பண்ணிருக்காங்க போல இருக்கு. யார் பண்ணா என்னங்க? பிரச்சனை உண்மைதானே? இந்த பொண்ணு தானே சிவாவை கல்யாணம் பண்ணது? ஆமா இன்ஸ்பெக்டர், இவதான் அந்த சீட்டர். அரெஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு விசாரிங்க. இது எத்தனாவது கல்யாணம்? கல்யாணம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்காளன்னு கூட்டு போய் விசாரிங்க. நினைச்சாலே அருவருப்பா இருக்கு, பார்க்கவே பிடிக்கல. கூட்டு போங்க சார் இங்க இருந்து அவளை. எங்க போலீஸ் கேஸ் எல்லாம் வேணாங்க, அவங்கள போக சொல்லுங்க. சார், இத நாங்க பேசிக்கிறோம் சார். என்ன மாமா பேசுறீங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கல்லு மாதிரி நிக்கிறான். போலீஸ் கேஸ் வேண்டாமா? ரம்யா, பெரியவங்க பேசுறாங்கல்ல, நீ கொஞ்சம் பேசாம இரு. நீ அமைதியா இரு. இல்ல
இதை இப்படியே விட்டா நாளைக்கு வேற மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும். போலீஸ் அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். அதுதான் நம்ம குடும்பத்துக்கு சேஃப்டி. இன்ஸ்பெக்டர், எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. அண்ணே, ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா போலீஸே நம்ம வீட்டுக்கு வந்துதான் உதவி கேட்கும். இன்னைக்கு பாத்தீங்களா, நம்ம மானமே கப்பல் ஏறிடுச்சு. எல்லாம் இவளாலதான். அத்தை தூக்கி மடியில வச்சு கொஞ்சனாங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல? கூட்டிட்டு போங்க சார். அவளை பார்க்க சிவா மாமா டென்ஷன் ஆகுறாரு. நினைச்சு கூட பார்க்க முடியல. மலேசியா லாங்குவேஜ்லாம் பேசினாங்க. எல்லாம் பக்கா பிளான் தான். ஏய், உன் பேர் என்ன? அவங்க பேரு துளசி. அதுவும் உண்மையோ பொய்யோ யாரு கண்டா? ஐயா, துளசி எந்த தப்பும் பண்ணல. அவளை தயவு செஞ்சு அரெஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க. ஐயா ஐயா, நீங்களாவது உண்மையை சொல்லுங்க ஐயா. சிவா, இவங்களை விடாத. உயிரோட இருக்கும்போது எனக்கு காரியம் பண்ணவங்க. விசாரிச்சா இன்னும் நிறைய உண்மை வெளியே வரும். சார், யோசிக்காதீங்க சார். உங்களுக்கு என்ன பண்ணணுமோ நீங்க பண்ணுங்க. தேவைப்பட்டா ஸ்டேஷனுக்கு வந்து நான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அஹெட். கான்ஸ்டபிள், அந்த பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. அம்மா வேண்டாம்மா, வேண்டாம்மா, என் பொண்ணை விட்டுருங்க. அம்மா, நீங்களாவது சொல்லுங்கம்மா. மா, எதுவும் பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஐயா ஐயா, நீங்களாவது சொல்லுங்க ஐயா. ஐயோ, துளசி துளசி. ஐயோ துளசி, துளசி. ஐயோ, அவளை விட்டுருங்கம்மா. அம்மா வேண்டாம்மா, அவ எந்த தப்பு பண்ணலம்மா, விட்டுருங்க. எது பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து ஐயா, பேசுங்க. நான் உங்களை கையெடுத்து ஏம்மா, கொடுத்து இழுத்துட்டு போம்மா. கேட்கிறேன். ஐயா, அவளை விட்டுருங்கம்மா. விடுமா, விட்டுருங்கம்மா. கையை விடுமா. அவளை அரெஸ்ட் பண்ணாதீங்கம்மா. விட்டுருங்க துளசி, துளசி. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் நான் என்னன்னு கேட்பேன்? ஐயோ, இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இந்த ஊர்ல வேற யாரையுமே எங்களுக்கு தெரியாது. ஐயோ கடவுளே, பொண்ணை காப்பாத்து கடவுளே. ஐயா, அம்பலத்தாரையா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏய், என்ன பேசுற? பார்த்து பேசு. சரியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேச்ச பாரு. என்னத்த பார்த்து பேசணும்? ஏம்மா, உங்க மகன் மலேசியால லவ் பண்ணது என் மகளுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா. துளசி என்னம்மா பண்ணா? ஏமா, ஜனனின்னு சொல்லி என்னை ஏமாத்துனது தப்பு இல்ல? சீ, நீ பேசாத. ஏய், என்ன எங்க மாமாவை சீன்னு சொல்ற? நீ மட்டும் என்ன, கல்யாணம் ஆன ஒருத்தனை உரசரியே, அது தப்பு இல்ல?